ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். நல்லா டேஸ்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற உருளைக்கிழங்கு வரை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நம்ம தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வேக வச்சிருக்க நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த சீசனில் பட்டாணி கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. பட்டாணியை நல்லா போட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம். அப்படி உங்ககிட்ட பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நம்ம காஞ்ச பட்டாணி ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு வேக வச்சு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும், நல்லா திக்கா. இது இந்த பட்டாணி வேகணும், அதனால ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா பட்டாணி எல்லாம் வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப லாஸ்டா நம்ம ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.